அனைவருக்கும் வணக்கம். 2017 பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது வந்து ஆப்ரேஷன் ரிசர்ச் அப்படின்ற சாப்டர்லேருந்து கேட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இஃப் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவிங் அட் எ ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர் இஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வித் an arrival rate of 8 customers per hour and the reservation clerk at this counter takes 6 minutes per customer on an average with an exponential distributed service time, then the average number of customers in the queue is 3, 3.2, 4, 4.2. அதாவது இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று, சரிங்களா? அதாவது ஒரு ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டருக்கு கஸ்டமர்ஸ் வராங்க. கஸ்டமர்ஸ் வர அந்த அரைவல் ரேட் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அந்த அரைவல் ரேட் என்னென்னா 8 customers per hour அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அரைவல் ரேட்டை நம்ம லேம்டா அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். ஏன்னா இந்த அரைவல் ரேட்டு எதை ஃபாலோ பண்ணுது? பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. அப்போ நம்ம அரைவல் ரேட்டை லேம்டா அப்படின்னு நோட்டேட் பண்ணி லேம்டா ஈக்குவல் டு 8 customers per hour. ஓகே, அடுத்தது அப்படி வராங்க இல்லையா கஸ்டமர்ஸ், அந்த ரிசர்வேஷன் கவுண்டருக்கு வராங்க இல்லையா, அப்படி வரும்போது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த ரிசர்வேஷன் கிளர்க் வந்து என்ன செய்கிறாரு? சர்வீஸ் பண்ணுறாரு. ஒரு கஸ்டமருக்கு 6 minutes per customer on an average with an exponentially distributed service time. அதாவது வர கஸ்டமர்ஸ்க்கு ஒரு கஸ்டமருக்கு 6 minutes டைம் எடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சர்வீஸ் ரேட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, சர்வீஸ் ரேட்டு பெர் ஹவருக்கு கொடுக்கல. ஒரு கஸ்டமருக்கு 6 minutes டைம் எடுத்துக்கிறாங்கன்னு தான் நமக்கு குழு கொடுத்துருக்காங்க. நாம் தான் வந்து அந்த சர்வீஸ் ரேட்டை கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரேட்டு ஃபாலோஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம சர்வீஸ் ரேட்டை மியூ அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். இங்கே வந்து ஒரு கஸ்டமருக்கு 6 minutes டைம் ஆகும்னு மட்டும் குழு கொடுத்துருக்காங்க. நாம் தான் வந்து நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அந்த சர்வீஸ் ரேட்டை கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரிசீவிங் சர்வீஸ் இன் பெர் யூனிட். அந்த பெர் யூனிட்ன்றது பெர் ஹவர், சரிங்களா? அதான் மியூ, அதாவது சர்வீஸ் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, மியூ கண்டுபிடிக்க நம்ம இங்கே என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு கஸ்டமருக்கு 6 minutes டைம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவருக்கு மாற்றுறதுக்கு 60 டிவைடட் பை கொடுத்துருக்குற மினிட். ஓகே, அப்போ 60யை இங்கே கொடுத்துருக்குற, அதாவது ஒரு கஸ்டமருக்கு ஆகிற டைமால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எத்தனைன்னு தெரிஞ்சிடும். அந்த சர்வீஸ் ரேட் இது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? அரைவல் ரேட்டு எழுதிடலாம். அரைவல் ரேட் லேம்டா அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். அது வந்து டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, 8 customers per hour. ஓகே, ஆக்சுவலாக லேம்டான்றது என்னது? ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவிங் இன் பெர் யூனிட். அந்த இன் பெர் யூனிட்ன்றது தான் பெர் ஹவர். ஓகேவா? அப்போது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவிங் இன் பெர் ஹவர் இஸ் லேம்டா ஈக்குவல் டு 8. ஓகே, இதுதான் அரைவல் ரேட்டு. இவங்க வந்து டைரெக்டாகவே எத்தனை கஸ்டமர் பெர் ஹவருக்கு வராங்க அப்படின்றதே கொடுத்ததுனால நம்ம ஈஸியாக போட்டோம் டக்குன்னு லேம்டாவை. ஆனால் சர்வீஸ் ரேட்டை அவங்க அப்படி கொடுக்கல. அடுத்தது சர்வீஸ் ரேட். இந்த அரைவல் ரேட்டும் சர்வீஸ் ரேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே கணக்கு முடிஞ்சது. சர்வீஸ் ரேட் ஃபாலோஸ் எக்ஸ்பொனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை மியூ அப்படின்னு நோட்டேட் பண்ணுவோம். மியூ ஈக்குவல் டு அவங்க டைரெக்டாக எத்தனை கஸ்டமர்ஸ்க்கு பெர் ஹவருக்கு எத்தனை கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு கொடுக்கல. ஆனால் ஒரு கஸ்டமருக்கு 6 minutes டைம் எடுத்துக்கிறாங்க சர்வீஸ் பண்ணன்னு குழு கொடுத்துருக்காங்க. நாம் பெர் ஹவருக்கு எத்தனை கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்குற குழு வச்சு என்ன பண்ணணும்? 60 டிவைடட் பை ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண ஆகிற டைம் மினிட்ஸில். ஸோ 60 டிவைட் பை 6 இதான் வந்து சர்வீஸ் ரேட். ஓகே, பெர் ஹவருக்கு. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரிசீவிங் சர்வீஸ் இன் பெர் ஹவர், அதான் மியூ. ஓகேவா? இப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 10 வரும் இல்லையா. அப்போ மியூ ஈக்குவல் டு 10 customers per hour. இது வந்து சர்வீஸ் ரேட். இது வந்து அரைவல் ரேட். ஓகே, இப்போ டிராஃபிக் இன்டென்சிட்டி ரோ கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா. ரோ வேணும். ரோ இருந்தால் தான் நம்ம ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ கண்டுபிடிக்க முடியும். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூன்னு ரோ ஸ்கொயர் டிவைடட் பை 1 - ரோ. நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அது மொத்தத்தையும் ஒன்றா தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். எங்கள் ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்துருக்கோம், அது திறந்து பாருங்கள். மொத்த ஃபார்முலாஸையும் படித்து முடிச்சுருங்க. நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது இதில்.
ஓகே, ரோ டிராஃபிக் இன்டென்சிட்டி ரோன்னு சொல்லுவாங்க. ரோ ஈக்குவல் டு லேம்டா பை மியூ. இப்போ லேம்டா வேல்யூ 8, மியூ வேல்யூ 10. இப்போ இந்த 2 டேபிளில் கட் பண்ணிடலாம் இல்லையா? 4 டைம்ஸ் 8, 5 டைம்ஸ் 10 2 டேபிளில். இப்போ 4/5 இதுதான் டிராஃபிக் இன்டென்சிட்டி ரோ. இப்போ ரோ ஈக்குவல் டு 4/5. ஓகே, இப்போ இந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ அதை கால்குலேட் பண்ண போகிறோம். The average number of customers in the queue is equal to row square divided by 1 minus row. ஓகே, இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் கொண்டு வந்து அந்த ரோ வேல்யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இப்போ ரோ ஸ்கொயர்னா 4/5 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 மைனஸ் ரோனா 1 மைனஸ் 4/5. ஓகே, இப்போ நம்ம 4/5 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 16/25. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஜஸ்ட் 1ஓட மல்டிப்ளை பண்ணி 4 மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 1/5. ஓகே, இப்போ வந்து 16/25 அப்படியே வச்சுக்கோங்க. இதை ரெசிப்ரோக்கலாக எழுதலாம் இல்லையா? 5/1. இப்போ இதை கட் பண்ணோம்னா 5 டைம்ஸ் 25. ஸோ 16 டிவைடட் பை 5. 16 டிவைடட் பை 5 என்ன? 3.2. ஓகே, பாருங்கள், 3 டைம்ஸ் 15, ரிமைனிங் 1 பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துட்டோம்னா 2 டைம்ஸ் 5, அப்போ 3.2. ஓகே, அப்போது the average number of customers in the queue is 3.2. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த அரைவல் ரேட்டும் சர்வீஸ் ரேட் மியூவும் கண்டுபிடிக்கணும். அரைவல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொஷினில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. 8 கஸ்டமர்ஸ் பெர் ஹாருக்கு வராங்க, அந்த ரிசர்வேஷன் கவுண்டருக்கு வராங்க, அதுதான் அரைவல் ரேட்டு. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 8 பெர் ஹார்னு எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த சர்வீஸ் ரேட் இருக்கு பாருங்கள், சர்வீஸ் ரேட் எங்கே என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாக எத்தனை கஸ்டமர்ஸ் பெர் ஹார்க்குன்னு கொடுக்காம அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுற டைமை கொடுத்துருக்காங்க. ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுற டைம் 6 மினிட்ஸ்னா பெர் ஹாருக்கு எத்தனை கஸ்டமர்ஸ்க்கு அவர் சர்வீஸ் பண்ணுவார் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்து மினிட்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் அப்படியே 60 டிவைடட் பை ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுற டைம் என்னென்னு பாருங்கள், அதால் டிவைட் பண்ணிவிடுங்க. டிவைட் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஆன்சர் தான் சர்வீஸ் ரேட். ஓகே, இல்லை சார், சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா, அப்போ செகண்ட்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 360 60 × 60 டிவைடட் பை ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுற ஆகிற டைம் மினிட்ஸில், செகண்ட்ஸில் கொடுத்ததால் அப்படியே டிவைட் பண்ணிடுங்க. அப்போது இங்கே வந்து மினிட்ஸில் கொடுத்துருந்தா 60 டிவைடட் பை அந்த மினிட் வேல்யூவால் டிவைட் பண்ணிடுறோம். இங்கே வந்து செகண்ட்ஸில் கொடுத்துருந்தா டைரெக்டாக 60 × 60, அதாவது 360 டிவைட் பை இங்கே செகண்ட்ஸில் கொடுத்துருக்குற வேல்யூ போட்டு டிவைட் பண்ணிடுறோம். டிவைட் பண்ணால் வேறு ஆன்சர் தான் அந்த சர்வீஸ் ரேட். ஓகே, ஆக்சுவலாக லேம்டானா என்ன, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அரைவிங் இன் பெர் யூனிட். இங்கே பெர் யூனிட்ன்றது பெர் ஹார். ஓகே, எத்தனை கஸ்டமர்ஸ் வராங்க பெர் ஹாருக்கு அப்படின்றது தான் லேம்டா. சர்வீஸ் ரேட் அப்படின்னா என்ன, ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரிசீவிங் சர்வீஸ், எத்தனை பேருக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் பெர் ஹாருக்கு அப்படின்றது தான் மியூ. ஓகே, அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டிராஃபிக் இன்டென்சிட்டி ரோ கண்டுபிடிச்சிடலாம். ரோ ஈக்குவல் டு லேம்டா பை மியூ. இந்த லேம்டா பை மியூ வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா ரோ கிடச்சிரும். இந்த ரோவை கொண்டு வந்து டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுறோம். இதுதான் ஃபார்முலா. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இந்த கியூ இஸ் ஈக்குவல் டு ரோ ஸ்கொயர் டிவைட் பை 1 மைனஸ் ரோ. அப்படியே போட்டு சிம்பிளிஃபை பண்ணினே வந்தீங்கன்னா 3.2 கிடைக்குது. இதில் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகே, ஒன்றும் இல்லை, அரைவல் ரேட்டு டைரெக்டாக கொடுத்தது எடுத்துக்கிட்டோம். சர்வீஸ் ரேட்டு அவங்க டைரெக்டாக கொடுக்கல, ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுற டைம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இப்போ ரேருக்கு வேணுன்றதுனால 60 டிவைடட் பை, இங்கே மினிட்ஸாக இருந்தால் 60 டிவைடட் பை, இங்கே செகண்ட்ஸாக இருந்தால் 360 டிவைடட் பை. ஓகேவா, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே வந்து மினிட்ஸ் கொடுத்ததுனால 60 டிவைடட் பை ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுற டைம் 6 இல்லையா, அந்த 6 மினிட்ஸால் டிவைட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த
டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ரிசீவிங் சர்வீஸ் என்னன்னு தெரிஞ்சிடும், அந்த சர்வீஸ் ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ லேம்டாவும் சரி மியூவும் சரி நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், சரிங்களா, அதை மறந்துடாதீங்க. எண்ணிக்கை, இது ரெண்டுமே கவுண்ட். ஓகே, இப்போ லேம்டா மியூ கிடச்சதும் ரோ கண்டுபிடிக்கிறோம். ரோ கண்டுபிடிச்சதும் கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு சுருக்கிடுறோம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். இந்த மாடல் ப்ராப்ளமில் லேம்டா மியூ கண்டுபிடிச்சாலே மேக்ஸிமம் 90% ஒர்க் முடிஞ்சுது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. தயவுசெய்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.